மேடம், ம்? நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க மேடம்? ஆ, நான் வேலை விஷயமா இங்க வந்திருக்கேங்க. எப்படியாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணி ஆகணும். நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுக்கப்புறம் தாங்க கன்ஃபார்மா சொல்ல முடியும். வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க தாங்க ஸ்டே பண்ணி ஆகணும். ஓஹோ! உங்களுக்கு இந்த அட்ரஸ் யாருங்க குடுத்தது? ஆ, என்னோட ஃப்ரெண்டு ரீசெண்டா இங்க வந்து தங்கியிருக்கா போல இருக்கு. ம்ஹ்ம். அவகிட்ட இங்க ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னேன். அப்பதான் அவ இந்த அட்ரஸ குடுத்தா. அதனால தான் நான் நேரா இங்க வந்துட்டேன். ஓ! ம். மேடம், ம்? சாப்பிடுறதுக்கு டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா? ஆஹா, வேணாங்க. நான் வரும்போதே வெளிய சாப்பிட்டு தான் வந்தேன். ஆஹா. சரி மேடம், ம், ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. ஹலோ, சொல்றா. நம்ம பங்களாவுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கு. அப்படியா? எப்போ? இப்பதான் வந்துச்சு. அது சரி. பொண்ணு எப்படிடா இருக்கா? அந்த பொண்ணு ஜிலேபி மாதிரி இருக்குங்கய்யா. அப்ப உடனே கிளம்பி வர. சரிங்கய்யா. அந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டியா? விசாரிச்சிட்டேங்கய்யா. அந்த பொண்ணு வேலை தேடுறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்குங்கய்யா. நம்ம பங்களா அட்ரஸ அவங்க ஃப்ரெண்டு யாரோ கொடுத்துருக்காங்க போல. ம். இந்த பொண்ணு தங்குவாளா இல்ல ஒரே நாள்ல கிளம்பி போயிடுவாளா? ஒரே நாள்லலாம் போகாது. அந்த பொண்ணு நம்ம பங்களால 10 நாளாச்சும் தங்கலான் இருக்கு. என்னது? 10 நாளா? ஆமா, 10 நாள். அப்படின்னா எப்படியாவது இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பாதாம் பாலை கொடுத்துடுறா. கொடுத்துருவோம். ம். ஆ, ம், ம்ஹும். ம், ம். என்னங்க? அடச்சை, எல்லாம் கனவா? ம், சொல்லுங்க மேடம். எனக்கு இன்டர்வியூ இருக்கு. போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க மேடம். ம். ஹலோ, சொல்லுங்கய்யா. என்னடா? அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பொண்ணு இப்பதான் ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு போச்சு. வர எப்படி இருந்தாலும் சாயங்காலம் ஆகும். சரி சரி. அந்த பொண்ணு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பாதாம் பாலை கொடுத்துரு. கொடுத்துறங்க ஐயா. கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன மேடம், இன்டர்வியூலாம் நல்லா போச்சா? நல்லா போச்சுங்க. ஆ, குடிக்கிறதுக்கு டீ, காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? ஐயோ, வேணாங்க. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஆ, என்ன சொல்றீங்க மேடம்? டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டீங்களா? இல்லைங்க. எனக்கு பால் ஐட்டம் எதுவுமே சுத்தமா பிடிக்காது. அப்படியே பழகிருச்சு. ம், ம். சரி, உங்களுக்கு ராத்திரி சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வரணுங்க? ஆ, இப்ப வேணாங்க. கொஞ்சம் டைம் ஆகட்டும். சரிங்க. ம். ஹலோ ஐயா, சொல்றா. அந்த பொண்ணுக்கு பாதாம் பால் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு தோணுது. ஏன்டா என்னாச்சு? ஏன் இப்படி ஆ, சொல்ற? குடிக்கிறதுக்கு
டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்டதுக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்லுது. டீ காஃபியே குடிக்க மாட்டேங்குது. இது எங்கேயா பாதாம் பால்லாம் குடிக்க போகுது? டேய், எப்படியாவது பேசி அந்த பொண்ணு பாதாம் பாலை குடிக்க வச்சிடுறா. என்னையா இது? பாதாம் பால் வேணுமான்னு வேணா கேட்கலாம், கம்பல் பண்ணிலாம் கெஸ்ட்டை குடிக்க வைக்க முடியாது. சரி, நான் எப்படியாவது ட்ரை பண்றேன். சரிடா. மேடம், மேடம். ஆ டோர் ஓப்பனா தான் இருக்கு. உள்ள வாங்க. பாதாம் பால் எடுத்துக்கோங்க மேடம். ஐயோ, பால் ஐட்டம் எனக்கு ஒத்துக்காது. ஐயோ மேடம், இந்த பாதாம் பால் எங்க ஏரியால ரொம்ப ஃபேமஸ். இந்த கடையை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு வராங்க மேடம். இந்த பாலை குடிக்கிறதுக்காகவே பக்கத்து ஊருக்காரங்கெல்லாம் கியூ கட்டி நிப்பாங்க மேடம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு தடவை குடிச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கும் இது பிடிச்சு போயிடும். குடிச்சு பாருங்க. சரி, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அதுக்கு இல்ல மேடம், நீங்க இப்பவே இதை குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்தீங்கன்னா கழுவிட்டு போய் படுத்துருவேன். ஐயோ, ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் அப்புறமா இதை குடிச்சுக்கிறேங்க. கிளாஸ் தானே, இங்கே இருக்கட்டும். நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் என்ன தூக்கிட்டா போறேன்? சரிங்க மேடம். ம். மேடம், மேடம், மேடம். ஹலோ. சார், அந்த பொண்ணுக்கு பாதாம் பால் கொடுத்துட்டேன். ஃபுல்லா குடிச்சிட்டு மயங்கி போய் கிடக்குது. நீங்க டக்குன்னு கிளம்பி வாங்க. வாங்கயா வாங்க, சீக்கிரம் உள்ள போங்க போங்க. ஏய், அப்ப நீ பாதாம் பால் குடிக்கலையா? இல்லடா. டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்டா. போலீஸா? போலீஸ் தான்டா. கொஞ்ச நாளாவே எங்களுக்கு இந்த பங்களால தங்க வர எல்லா லேடிஸுக்கும் பாதாம் பால்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்கறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானே இங்க கெஸ்டா வந்தேன். வந்த கம்ப்ளைண்ட்லாம் உண்மைதான்னு இப்பதான் எனக்கு புரியுது. நட்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்ப நீ அந்த பாதாம் பாலை என்ன பண்ண? கீழே ஊத்திட்டேன். டவுட் கிளியர் ஆயிருச்சா? இப்ப போலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? வாடா. அந்த ஆன்ட்டிக்கு ஐயா 10,000 ரூபாய் கொடுத்தாரு. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல கொடுப்பாரு. இதே மாதிரியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும். கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது தனி சுகம்தான். ஐயா, என்னையா அது? ஹேய், மேல இருந்து கையிடுறி. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலயே கைய வைப்ப நீ? போலீஸ் கிட்டே நீங்க ரெண்டு பேரும் வித்தைய காட்ட பாத்தீங்கல்ல? வாடா, நீ முட்டிய பேக்கற. மேடம், என்ன விட்டுருங்க மேடம். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க.